ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவச்சனமே, இன்று நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை உபாகமம் 28வது அதிகாரம் 3வது வசனம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமாங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜெப வேளையில நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோமோ இல்லையோ, இந்த கேள்வியை கண்டிப்பா நம்ம கேட்டுருவோங்க. ஆண்டவரே, எப்ப என்ன ஆசீர்வதிக்க போறீங்க, நான் எப்ப ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்க போறேங்கிற இந்த கேள்வியா அனுதினமும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறவர்களாக இருக்கிறோங்க. நம்ம பட்டணங்களில அநேக நேரங்களில நம்ம நடக்கும் பொழுது இல்ல 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 இந்த காரியம் எனக்கு நடக்கல, இந்த காரியம் எனக்கு ஜெயமா முடியல, எனக்கு இது ஆசீர்வாதமா இல்லன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம தலை நடந்தவர்களாக இருக்கிறோங்க. அதான் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்னு சொல்லி. இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே என் பட்டணத்துல நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, எந்த பட்டணத்துல நான் தலை குனிஞ்சு வந்தனோ அதே பட்டணத்துல என் தலையை நீங்க உயர்த்துங்கன்னு சொல்லி இன்றைக்கு நம்ம கேட்க போறோங்க. சுபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, அநேக நாட்கள் தகப்பனே அப்பா, எங்கள் பட்டணத்துல நாங்கள் நடந்து வரும் பொழுது அப்பா, ஜெயத்தை பார்க்காதவர்களாக, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்காதவர்களாக ஆண்டவரே நாங்கள் தலை குனிந்து நடந்து வந்திருக்கிறோம் ஏசப்பா. அந்த ஆசீர்வாதம் எப்போன்னு சொல்லி நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் இன்றைக்கு ஆண்டவரே இந்த வார்த்தையின் பிரகாரமாக அப்பா, எங்கள் பட்டணங்களிலும் எங்கள் வெளிகளிலும் கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஏக்கத்தோடு கூட தாகத்தோடு கூட இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு அப்பா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற அந்த பட்டணங்களில கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தலையை உயர்த்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்படிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.